அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசிப்பேன் நேசிப்போம் குழுமத்தின் சிறுகதையாடலின் 40வது அமர்வு. ஒரு 10 இலக்கா கூடும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பேச எடுத்திருக்க சிறுகதை வந்து விளக்கம். கமலாதேவி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஆஹ் அவங்கள பத்தின அறிமுகம் துவக்கி வைக்கிறதுக்கு பிரசன்னா சாரி அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா கதிர்? கேக்குது சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய விளக்கம் கதையின் எழுத்தாளர் கமலாதேவி. இவங்க வந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். அங்க இருக்கிற ஏரியால தான் தன்னுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு எல்லாத்தையும் முடிச்சிருக்காங்க. 1983 பிறந்திருக்காங்க. மைக்ரோபயாலஜி நுண்ணுயிரியல் துறையில வந்து முதுகலை பட்டம் வாங்கினவங்க. 2016 இந்த படைப்பு இலக்கியத்துல ஈடுபட்டு வர்றாங்க. இவங்களோட நிறைய கதைகள் சொல்வனம் இலக்கிய இதழ்ல வந்திருக்கு, வாசகசாலையில வந்திருக்கு. அதோட வாசகசாலையோட புரதிங்கிற இதழ்ல வந்து இவங்களோட பங்கு நிறைய இருந்துச்சு. நிறைய எழுத்தாளர்களோட நேர்காணல்கள் இவங்க வந்து அந்த இதழ்ல நடத்தியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து செம்மொழி, இந்த தமிழ் இலக்கியத்துல சங்ககால தமிழ்ல ரொம்ப ஆர்வம் உள்ளவர் அப்படிங்கிறாங்க. இவங்களோட எழுத்தை பத்தி எம் கோபாலகிருஷ்ணன் ஒரு எழுத்தாளர் சொன்னது நாம நோட் பண்ண வேண்டியது. யதார்த்தமான கிராமத்து வாழ்க்கையின் இயல்பான மற்றும் நேரடியான கதையின் மூலம் இவர் சித்தரிக்கும் பெண்களின் உள் உலகம் தமிழ் சிறுகதைகளுக்கு முக்கியமானது. கிராமப்புற பொருளாதாரத்தின் வீழ்ச்சியையும் அவலத்தையும் தீவிரமான மற்றும் புத்திசாலித்தனமான புனைமொழியில் எழுதுகிறார் என்று கோபாலகிருஷ்ணன் வந்து இவரை பத்தி சொல்றாங்க. இவங்களோட சிறுகதை தொகுப்புகள் 4 வெளியா இருக்கு. சாக்கியாய், குருதி உறவு, கடுவழி துணை, கடல் அப்படிங்கிற 4 சிறுகதை தொகுப்பு வெளியா இருக்கு. வேற ஒரு தொகுப்பும் வெளியானாப்புல தகவல் இல்லை. ஏற்கனவே இவங்க தமிழ் இலக்கியத்துல ஆர்வம் உள்ளவன் சொன்னேன் இல்லையா? அவங்க வந்து இந்த சொல்வனத்துல கவிதாயினி அப்படின்னு ஒரு தலைப்புல சங்ககால பெண் கவிஞர்களை வச்சுட்டு ஒரு 8-9 தொடரா 9 பார்ட்டா அந்த கவிஞர்களை அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சிறந்த தொகுப்பு அது. அதுக்கப்புறம் வெந்தனலால் வேகாது அப்படின்னு சொல்லிட்டு புரவி இதழ்ல வந்து நாம நடத்தினோம். கூவழகிசாமிக்கும் கீராக்கும் 100ஆண்டு விழா நடத்தினோம் இல்லையா? அந்த சமயத்துல இவங்க ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேருக்குமான, அவங்க 2 பேரும் பக்கத்து வீடுன்னு நமக்கு தெரியும், ஒரே ஊருன்னு தெரியும். இவங்க 2 பேருக்குமான ஒப்புமைகள், அவங்களோட கதைகளில் இருக்கக்கூடிய பொதுமைத்தன்மை, அவங்க வாழ்க்கையோட அவங்க நட்பின் அம்சம், இது எல்லாமே சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த தொடர் ஆரம்பிச்சாங்க. அவங்க புரவியில ஒரு 2 மாசம் அந்த தொடர் வந்துச்சு, 2 பார்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் புரவி இதழே நின்று போச்சு. அதை கண்டினியூ பண்ணாங்களா, ஏதாவது இணைய இதழில் வந்துச்சாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஒரு நல்ல முயற்சியாக அதை ஆரம்பிச்சது. 2 பார்ட் நல்லா இருந்துச்சு. நான் தேடி பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒன்றும் கிடைக்கல. அதனால வந்து இவங்க கொஞ்சம் நல்லா இலக்கிய பணி ஆற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நாம நினைக்க வேண்டியிருக்கு. நாம இனி பார்க்கக்கூடிய விளக்கம்ங்கிற கதையில போலாம். கதிர், நீங்க விமலாதேவி மேடத்தை கூப்பிட்டுருங்க. சார், விமலாதேவி மேம் நீங்க பேசலாம். நீங்க பேசி ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக நீண்ட இடைவெளின்னு தான் சொல்லணும். சிறுகதையாடல் நிகழ்வுல பங்கேற்க முடியாம போனது. இன்னைக்கு எப்படினாலும் வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். விளக்கம் 2 பெண்ணிய மனது பிளஸ் ஒரு அண்ணன் தங்கை உறவு, இதுதான் இந்த விளக்கத்துக்கான விரிவாக்கமா நான் பார்த்தேன். சாதாரண 2 பெண்கள் வீட்டுல பேசுவது போல சம்பாஷணைகள் வந்து ஆரம்பிக்குது. ஆனா அவங்க 2 பேருக்கும் இடையில ஏற்பட்ட விளக்கம் வந்து மிக நீண்ட காலம் கழிச்சு ஜாயின் பண்ற மாதிரி, திரும்ப அவங்க வந்து ஒரு ரீயூனியனுக்கு வந்து இப்ப சேர்த்துடணுங்கிற மாதிரி வர மாதிரி இருக்கு. ஆனா 2 பேருமே அதை வந்து காட்டிக்கவே இல்லை. சத்யாவா ஆகட்டும் இல்ல சுபாவாகட்டும் நார்மலா பேசுற மாதிரி அந்த ஸ்டார்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கங்கு போடுறாங்க. அந்த கங்குலயே வந்து ஒரு நாத்தனார் வந்து எப்படி வந்து மீனிங்ஃபுல்லா பேசுறாங்க, அதாவது அவங்களை சுட்டி காட்டுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த சம்பாஷணைகள் வந்து ஆரம்பிக்குது.
ஆனாலும் அந்த கோவம் மனசுக்குள்ள இருக்க அந்த ஆதங்கத்தை வந்து சத்யா வெளிக்காட்டாம நிதானமா வந்து சுபா கிட்ட பேசுறதும், அந்த குழந்தைய வந்து சுழிவுள்ளவன் அப்படின்னு சொல்றதும். ஆக்சுவலா முன்னாடி அவன் வந்து அவங்க அண்ணன் வந்து மகாங்கிற பொண்ணை விரும்பும் போது அவ சுழி உள்ளவ அப்படிங்கிற ஒரு மீனிங்ல தான் அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க பிறக்கக்கூடிய குழந்தையும் கூட அந்த சுழி உள்ளது போலவே மீனிங்க கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மேட்ரு வந்து அவங்களுக்கு கைகூடாம போயிருக்கும். அந்த லவ் ஒரு அண்ணனுக்கும் ஒரு தங்கைக்கும் திருமணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பந்தம், ஒரு பெண் தன் அண்ணனை திருமணம் செய்ததுக்கு அப்புறம் அவள் தனித்து விடப்பட்டு தன் அண்ணன் அருகில செல்றதுக்கு கூட ஒரு எவ்வளவு ஒரு சிந்தனை செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இந்த சிறுகதையில நான் நல்லாவே உணர்ந்தேன். எனக்கு அண்ணன்லாம் இல்லை, பட் ஆனா சத்யாவும் அந்த அண்ணனும் இருக்கக்கூடிய அன்னோனியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்வளவு டீப்பா ஒரு அண்ணன் தங்கை உறவு வந்து இருக்குமா அப்படிங்கிறதுதான் என்னை சிந்திக்க வச்சுது. அதுவும் அந்த கடிதம் எழுதுறதெல்லாம் வந்து நான் வியந்து பார்த்தேன். மாதத்துக்கு அவனோட டிப்ரெஷன்ல இருக்கிற அண்ணனை வந்து எப்படி பிளஷரா ஒரு மூடுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டான். அங்க ஒரு பெண்ணிடமிருந்து ஏக்கம் கொண்டு இருக்கிறவன் இன்னொரு தங்கை உறவு மூலமா அந்த இடத்தை பூர்த்தி செய்யற மாதிரி சத்யா வந்து இங்க ஒரு கேரக்டரைஸ் பண்ணிருக்காங்க. திருச்சியில சாரதாஸ்னு ஆரம்பிக்கும் போதே அநேகமா இவங்க அந்த சூழ்நிலையை சார்ந்தவங்களாதான் வளர்ந்தவங்களாதான் இருக்கணும்னு நினைச்சேன். அதே போலவே சார் சொல்லிட்டாங்க, பிரசன்னா சாரும். எழுத்தாளர் வந்து திருச்சியை சார்ந்தவங்கன்னு பிளாஷ்பேக் மாதிரி அதை திரும்ப ரீகைன் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஸ்டார்டிங்ல போகுது திரும்ப. இப்போ நடந்த இந்த பிரச்சனைகளுக்கு முன்னாடி எங்க வந்து அந்த குழி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது போல. சோ புடவை எடுக்கிறதுல ஆரம்பிச்சு அண்ணன் தங்கச்சிகளுக்குள்ள எவ்வளவு ஒரு அன்னோனியம் இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த பிளாஷ்பேக் வந்து நமக்கு சொல்லுது. ஒரு சாதாரண மேரேஜுக்கு கொடுத்த ஒரு இன்விடேஷன் கார்டை ஒரு கிரீட்டிங் கார்டை தான் அண்ணன்ட்ட கொடுக்காம இருந்தது ஒரு பொசசிவ்னஸ். அப்படி ஒரு பொசசிவ்னஸ் நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டா சுபா வந்து அதை நல்லா ஃபீல் பண்றான். சத்யா வந்து அண்ணன் மேல எவ்வளவு ஒரு அன்போட இருக்கா அப்படிங்கறத சுபா வந்து மேரேஜ் அன்னைக்கு அவ என்ன பண்ணிடுறான்னா ஃபீல் பண்ணிடுறான். அவ நிக்கிற அந்த பதஷ்டம், தனித்து நிக்கக்கூடிய நிலைமை, தான் அண்ணனை வந்து இழந்துட்டோம் மேரேஜ்ல அப்படிங்கறத வந்து அவ தனிமையா சாப்பாட்டுல கடைசி பந்தி வரைக்கும் கூட அவ சாப்பிடாம நிக்கிற தருணங்கள் எல்லாமே வந்து சுபா அந்த டைம்லயே வந்து மீன் பண்ணிதான் ஒருவேளை அந்த கிரீட்டிங் கார்டை அண்ணனுக்கு கொடுக்காம வச்சிருந்தாலோ அப்படிங்கிறதுதான் என்னோட கணிப்பா இருந்தது. ஆனா அத உடனே அவங்க வந்து என்ன பண்ணல, அண்ணன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவன் கண்டுபிடிச்சாலும் ஒரு நீண்ட இடைவெளி அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள ஏற்பட்டு அது மூலமா பேசாம இருந்துட்டு திரும்ப உங்க அண்ணியா எப்ப வந்து கூப்பிடுறாளோ அன்னைக்குதான் நான் பேசுவேங்கிற மாதிரி சத்யா வீம்போடவே இருந்திருக்காங்கிறது அந்த கடைசி வரிகள்ல என்னால உணர முடிஞ்சது. அதே போல ஒரு வருட காலமா வந்து அண்ணன்ட்ட பேசாம இருந்திருக்கான். அவன் நம்பர் மாத்தினது தெரியல. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வைராக்கியத்தோட சத்யா இருந்திருக்கான். அந்த வைராக்கியத்தோட இருந்தும் வீட்டுக்கு சுபா வரையில அந்த மனோபாவத்தை காமிக்காம அவ ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு இடையில விநாயகரை நடுவுல வச்சுக்கிட்டு தூபத்தை போடுறதையும் அந்த கங்கு எரியிறதையும் தீ மூட்டுறதையும் வந்து இடையில சேர்த்து கதையில நினைச்சிருக்காங்க. சோ ஒரு ரெண்டு பெண்கள் ஒரு அன்பு, அது எப்பேற்பட்ட அன்பா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, தனக்கு அப்படின்னு வரும்போது அங்க இருக்கக்கூடிய தவிப்புகளை இந்த சிறுகதைகள்ல என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. இடையில மகாங்கிற ஒரு கேரக்டர் வந்துச்சு. பிற்பாடு அந்த மகாங்கிற கேரக்டர் வந்து அவ்வளவுதானா, இல்ல திடீர்னு சுபாவை பார்த்த உடனே எப்படி வந்து அண்ணனுக்கு உடனே அந்த பொண்ணும் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்றதும் அண்ணனும் எனக்கு பிடிக்குன்னு சொல்றதும் எனக்கு கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க். ஒருவேளை மகாதான் சுபாவா அப்படிங்கிற ஒரு திங்கிங் கூட வந்துச்சு. அந்த மகா என்ன கேரக்டர் என்னாச்சு, ஏதோ வேப்பங் தடல ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமா இருக்குன்னு சொன்னதோட அந்த கேரக்டர் வந்து காணாம போயிடுச்சு. ஆனா இங்க சுபா உடனே பிடிச்சிருக்குன்னு சொன்னது அப்படிங்கிறது வந்து எனக்கு மகாவாதான் சுபாவோ இல்ல வேற ஒரு கேரக்டரா ஆல்ரெடி அவங்க காலேஜ்ல மீன் பண்ணினவங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஒரு சிந்தனை இருந்துச்சு. மத்தபடி சுபா சத்யாவுக்கு இடையில உள்ள அந்த உணர்வுகளை அண்ணன் தங்கை பிளஸ் அண்ணி அப்படிங்கிற அந்த உறவுகளை திரும்ப கொண்டு வந்து ரிஜாயின் பண்றதா மாதிரி உள்ள அந்த ஃபீலிங்ஸ் வந்து நான் நல்லா ரசிச்சு படிச்சேன். பிடிச்சது. டோட்டலி ஐ லவ் தட் ஸ்டோரி. நன்றி. நன்றி மேடம்.
அடுத்து சுகந்தி மேடம் பேசுறீங்களா? ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். விளக்கம் சிறுகதை. ரொம்ப யதார்த்தமான ஒரு கதை. சார் சொன்ன மாதிரி தான். இந்த பேரே வந்து ரொம்ப நல்ல ரொம்ப ஆப்டான பேரா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு அண்ணன் தங்கச்சியினுடைய பாசம் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து விளக்கம் அவங்களா விலக்கி வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துக்கு இந்த ஹெட்டிங் ரொம்ப பொருந்துச்சு. விமலாதேவி வந்து நல்ல கதையை கொஞ்சம் டீப்பாவே சொல்லிட்டாங்க. நான் வந்து இந்த கதை வாசிக்கிறப்பவே ரொம்ப காமனான ஒரு டாபிக் தான். அண்ணன் தம்பி பாசத்தை வந்து நிறைய சினிமா வந்துருச்சு, நிறைய கதைகள் வந்துருந்தது. இன்னொன்னு இது வந்து வாழ்க்கையில நிறைய வீடுகள்ல ஒரு 60% வீடுகள்ல வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணப்பட்ட ஒரு பொருள் தான், புதுசு இல்லை. பட் அவங்க வே ஆஃப் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டயலாகே இல்லை, 2 பேர் பேசுற மாதிரி டயலாக் இல்லாம காட்சிப்படுத்துதல் மூலமாவே அந்த அண்ணன் தம்பி பாசத்தை வந்து நல்லா கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய இன்சிடென்ட்ஸ் ஒவ்வொன்றாவும் அவங்க ட்ரெஸ் எடுக்க போறதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கல்யாண வீட்டுல வந்து அண்ணன் நீதான் சொல்லணும், ஒன்னே மாதிரி உன்னுடைய ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் அந்த மகா வந்து எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்றது. அடுத்து இந்த சத்யா வந்து ஒவ்வொரு அண்ணனுக்காக மெனக்கிடுறது. அப்புறம் நடக்கல அப்படின்னு உடனே அண்ணன் டிப்ரெஷன்ல போயிட்டாரு. அதான் மகாவை கல்யாணம் உடனே பண்ண முடியலன்னு உடனே அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுன்னு சொல்லி நிறைய வரிசை அந்த காட்சிகள், அந்த காட்சியிலேயே அந்த பாசம் வந்து டீப்பா இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீனுமே அப்படிதான், அந்த காட்சிப்படுத்துதல்லையேவும் அவங்களுடைய அவங்க 2 பேருடைய அந்த கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விலகுது அப்படிங்கிறதும் நல்லா அழகா சொல்லியிருந்தாங்க கமலதேவி. இந்த கதையில எனக்கு நிறைய ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த ஹாஸ்டல்ல வந்து அண்ணனுக்கு லெட்டர் போடணும் அப்படின்னோடனே தைரியமா போய் கேட்பாங்க இல்லையா. எனக்கு என்னுடைய ஹாஸ்டல் அனுபவங்கள் வந்து ஞாபகம் வந்தது. பொதுவாக ஹாஸ்டல்ல வந்து லெட்டரை வந்து ஒட்டி கொடுக்க கூடாது, எழுதின கடிதங்களை வந்து பிரிச்சுதான் கொடுக்கணும். அவங்க வார்டன் வாசிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றது. அப்புறம் நல்லா அந்த எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி குட். ஏமா உள்ள வந்து ஒரு சாக்லேட் வச்சு அனுப்பியிருக்கியோ, டைரி மில்க் வச்சிருக்கியோ அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவு அவங்க வந்து எழுதியிருக்கிறா, சத்யா வந்து எழுதியிருக்கிற அந்த கதை, அந்த சாரி அந்த அந்த அண்ணனுக்காக வேண்டி மெனக்கிட்டு எழுதுனது நல்லா இருந்தது. அந்த சீன் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது எனக்கு. அது மாதிரி கடைசி வரைக்கும் வாட்ஸ்அப்லாம் இது வந்து 2021 தான் எழுதியிருக்கிறாங்க கமலதேவி. ஆனாலும் அந்த லெட்டர் எழுதுறதுல இருக்கிற அந்த டச்சு, ஏன்னா பொண்ணு கூட பிடெக் முடிச்சவங்க அப்படிங்கிறப்ப ரீசென்ட்லி ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள இருந்த நடந்த கதை மாதிரி தான் இருந்தது. வாட்ஸ்அப் எல்லாம் பிரபலம் ஆயிடுச்சு. பின்னாடி கூட ஒருத்தர் சொல்லுவார், ஒரு மாமா சொல்லுவாரு, இவ்வளவு வாட்ஸ்அப் யூடியூப்னு எத்தனையோ ஊடகங்கள் வந்ததுக்கு அப்புறமும் நீ ஒரு கிரீட்டிங் அனுப்புன, அதனால அவருக்கு நேரம் போய் சேரல, இதே நீ ஒரு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தன்னா அவருக்கு நேரம் போய் கிடைச்சிருக்குமே அப்படிங்கிற இடங்கள்லாம் வந்து எப்படி நாம கடிதத்தை எல்லாம் மிஸ் பண்றோம் அப்படிங்கிற அந்த கடிதத்தினுடைய டெப்த் சொல்ற மாதிரி இருந்தது. இப்ப கூட ரீசெண்டா நானுமே ஒரு லெட்டர் எழுதுவேன், என் ஃப்ரெண்டுக்குன்னு எழுதி பார்த்தேன். அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வாட்ஸ்அப்லயோ இல்ல போன்லயோ பேச முடியாத நிறைய விஷயங்கள், நிறைய அந்த இதை வந்து நாம லெட்டர்ல வந்து கொடுக்கலாம். ரியலி இந்த ஒரு கடிதம் அப்படிங்கறத வந்து நாம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். அந்த கடிதத்துல அந்த எழுத்துக்கு இருக்கிற பவர் வந்து வார்த்தைக்கோ இல்லைங்கிறதா என்னுடைய எண்ணம். அந்த இடம் ரொம்ப நல்ல அந்த கமலதேவி வந்து சொல்லியிருக்கிறாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அவங்க அந்த சத்யா வந்து லாஸ்ட் சீன்ல வந்து அவங்க அந்த சத்யா அண்ணனுக்கு வந்து போன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப அந்த சுபா பாக்குறாங்க, 1 இயரா நோ கான்டாக்ட். அப்பதான் அவளுக்கு புரியுது, 1 வருஷமா நாம வந்து சொன்ன அந்த விமலாதேவி சொன்னாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்லயும் கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க டெப்த். இதுதான் ஒரு அண்ணிங்கிற கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வாழ்க்கையில வந்து அந்த அண்ணன் தங்கச்சியினுடைய பாசம் வந்து செப்பரேட் ஆயிருது. அது என்னவோ தெரியல, நிறைய இடங்கள்ல நாமளுமே பிராக்டிக்கலா நிறைய பார்த்திருக்கலாம். எனக்கு பிரதர்ஸ் கிடையாது, அதனால டைரக்டா எனக்கு இந்த ஃபீல் வரல. ஆனா என் பொண்ணு எப்பவுமே சொல்லுவோம், என் பொண்ணு வந்து இதே மாதிரிதான். என் தங்கச்சி பையனும் என்னுடைய மகளும் ரொம்ப டியர், ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. அவன் அவ்வளவு விஷயத்தையும் என் பொண்ணுகிட்ட சொல்லுவான், கல்யாணம் பண்ணணும்ன்றது இதே மாதிரிதான். நிறைய விஷயங்கள் அவனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து செஞ்சது எல்லாம்
அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணின பொண்ணுமே வந்து முதல்ல நல்லா பேசிட்டு இருந்தா, அடுத்து ஒரு விதின் 6 months இவன் நம்பரை தினேஷ் பிளாக் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டா. அது வந்து ரொம்ப எனக்கு இந்த கதையை படிச்சப்பதான் அதனுடைய அந்த யதார்த்தம் வந்து புரிஞ்சது. உண்மைதான், இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எதுக்காகங்கிறது தெரியல. பட் இந்த லாஸ்ட் பினிஷிங் பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. புரிஞ்சுக்கிறா. அதாவது லேடிஸ் வந்து கொஞ்ச நாள் அப்படித்தான், கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் வந்து அந்த ஒரு ஓவர் பொசசிவ்னஸ்ல வந்து எல்லா லைனையும் கட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நெருக்கமோ அவங்க எல்லா லைனையும் கட் பண்ணிட்டு நமக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த 1 or 2 years கேப்ல வந்து புரிஞ்சிரும் அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து அடிஷனல் லவ் தானே ஒழிய இவங்களால நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற நெருக்கம் வந்து பாதிக்கப்படல அப்படின்னு ஆன உடனேவும் அந்த ரிலாக்ஸேஷன் வாலண்டியரா சுபாவே வர்றா சத்யாவை பாக்குறதுக்கு. அப்பமே சொல்றா, கடந்த 2 வருஷமா நமக்குள்ள வந்து எந்த ஒரு டெப்தான ஒரு பேச்சுமே இல்லையே அப்படிங்கிறத சொல்றா. அந்த இடத்துலயே நமக்கு புரியுது இதுதான் நிதர்சனம் அப்படிங்கிறது. அந்த 2 yearsல அவளும் புரிஞ்சுக்கிறா எப்படி இவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க, எவ்வளவு பாசத்தோட இருந்தாங்க. இந்த பாசம் நம்ம லைஃபை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் வந்த உடனேவும் திரும்ப வர்றா. தன்னுடைய அண்ணனுக்கு வந்து அவ ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி கொடுக்குறா. பட் அந்த இடத்துல அந்த லாஸ்ட் சீன் வந்து வண்டர்ஃபுல். எப்படின்னா இவ என்ன அந்த காட்சிப்படுத்துறது மூலமா என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து அவருடைய அனிவர்சரிக்கு அனுப்புன கிரீட்டிங் கார்டை வந்து நீங்க கொடுக்கல, சுபா கொடுக்கல. சுபாவா வந்து என்னைக்கு உங்க அண்ணன்கிட்ட பேசுன்னு சொல்றாளோ அது வரைக்கும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு இருக்கிற அந்த அடமெண்ட். அதே மாதிரி இவளுங்க வந்து சொன்னோட அவங்க அண்ணைய சொல்றதுல இருந்து இருக்கு, உங்க அண்ணியே சொல்றாள்ல பேசு, அப்பவும் பேசல சத்யா. அந்த பாசம் அதை நினைச்ச உடனே சுபா கண்ணுல இருந்து வர்ற கண்ணீர் அதுக்கு சிம்பாலிக்கா சொல்லியிருக்கிறாரு, அந்த புகையெல்லாம் வந்ததுனாலதான் இவ கண்ணைய தொடச்சுக்கிட்டா அப்படின்னு. பட் அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சுபாவுடைய தோளை அழுத்தி எழும்புறது சத்யா. அப்ப எவ்ரிதிங் இஸ் சால்வ்டு. இப்ப வந்து கொஞ்சம் பிரச்சனைகளும் முடிஞ்சிருது. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாசம் வந்து இனி தொடரலாம் அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்த மாதிரி. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எலைட்டான ஒரு ரைட்டரால தான் இப்படியெல்லாம் எழுத முடியும். ரியலி அப்படியே ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த இன்சிடென்ட்டை நாள வாசிக்கிறப்ப நம்ம குரூப்ல கூட போட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றும் புரியல, 3 times வாசிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கதையினுடைய டெப்த் புரிஞ்சுது அப்படிங்கிறது. உண்மையிலேயே தான் நானும் அதே தான் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறப்ப இதுல என்ன பேச போறோம், இவ்வளவு பேர் இந்த கதையை எப்படி பேச போறாங்க, ரொம்ப சின்ன கதை, ஒரே ஒண்ணுதான் அப்படின்னு. ஆனா அந்த வாசிக்க அந்த 3rd time வாசிக்கிறப்பதான் ஒவ்வொரு லைன்ல இருந்த அந்த டெப்த் வந்து ரொம்ப புரிஞ்சது எனக்கு. நல்லா இருந்தது, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதே நேரத்துல அந்த அது என்ன சொல்றது, பழைய மாவை வந்து புதிய மொந்தைங்கனாலுமே அதை ரொம்ப கொண்டு போயிருக்கிற விதம், அதை கையாண்டு இருக்கிறது, அந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ என்ஜாய்ட் இட். தேங்க்யூ. நன்றி மேடம். அடுத்து யார் பேசுறீங்க? கிருஷ்ணா பேசுறீங்களா? வணக்கம், பேசுறாங்க. கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை ரொம்ப கொஞ்சம் டச்சிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. 2 பெண்கள் கிட்ட நடக்கிற ஒரு சம்பாஷணை. அதுல வந்து எனக்கு சில நேரம் குழப்பிக்கிட்ட மாதிரி தோணுச்சு. யார் சுபா, யார் சத்யா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த 2 சுழி இருக்கிற குழந்தை வந்து சுபாவோட குழந்தையா இல்ல சத்யாவோட குழந்தையா, இப்போ வரைக்கும் நான் கன்ஃபியூஸ்லயே இருக்கிறேன் அப்படின்னு. விமலா தேவி சொன்னாங்க இல்லையா, அண்ணன் தங்கைகள் இவ்வளோ அந்யோன்யமா இருப்பாங்களான்ட்டு. இருப்பாங்க. ஈவன் ஓன் சிஸ்டர் பிரதர்ஸும் இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன். அதே மாதிரி பெரியப்பா பசங்க, சித்தி பசங்க அப்படி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்கதான் ரொம்ப பொசசிவ்னஸா இருப்பாங்க ஆக்சுவலா, ஓன் பிரதர் சிஸ்டரை விட. அப்படிதான் இவங்க இந்த கதையுமே அப்படிதான் ஆரம்பிச்சு அந்த அந்த பையனோட லவ் ஸ்டோரி எல்லாமே அதுக்கு ஒரு தூது போறதுக்கு ஒரு தங்கை இருந்துச்சுன்னா அது நல்லாதான் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல அதெல்லாம் அழகா தான் சொல்லியிருந்தாங்க. கடைசியில அந்த ரெட்டை சுழினோடனே என் பையனுக்கு ரெட்டை சுழி, என் ஒய்ஃப் கிட்ட சொல்லணும் ரெட்டை சுழி. இயல்பா குழந்தைங்க எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒருவேளை அந்த அம்மா அந்த மகாவை அப்படி தப்பான ஒரு கண்ணோட்டத்துல பார்த்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த ஹாஸ்டல் லைஃப், நானுமே ஹாஸ்டல் லைஃப் தான். அதுவும் பாய்ஸ் ஸ்கூலு, பாய்ஸ் ஹாஸ்டலு,
பொண்ணுங்கிட்ட பேசுனதே கிடையாது. என்னோட சிஸ்டர்ஸை தவிர வேற யாரையும் தெரியாது. இருந்தாலும் எங்களோட லெட்டர்லாம் படிச்சு பார்த்து தான் கொடுப்பாங்க. நிறைய நேரம் ஓப்பன்ல இருக்கும் லெட்டர். அது யார் படிச்சிருப்பாங்கன்னே தெரியாது. கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் வேற. லெட்டர் வருதுனாவே ஒரு பயம் இருக்கும். வீட்டுல இருந்தா வரும். அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு படபடப்பு தான் இருக்கும் கையில கிடைக்கிற வரைக்கும். இங்கேயும் அந்த பொண்ணு பர்மிஷன் கேட்கறதெல்லாம் திரும்பவும் அந்த வார்டன் கிட்ட எல்லாம் போய் நின்ன மாதிரி எல்லாம் அந்த ஞாபகம் வந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. நேரம் இருக்கும், இருந்தாலும் இவங்க வந்து துணைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சாம்பிராணி போடலையா அப்படின்னு அந்த அம்மா அவங்க மாமியார் கேட்கும் போது ஒரு இடத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க. இது வந்து நிறைய இடங்கள்ல நடக்கும். நம்ம ரொம்ப புஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம் சில நேரத்துல, பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. அதுவும் வயசானவங்க இருக்கிற வீட்டுல வந்து என்னோட பாட்டியெல்லாம் ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. 8 மணிக்கு பஸ்னாக்கா 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி போயிடணும். 2 மணி நேரம் போய் ரோட்ல நிற்கும். அந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தோணுச்சு. கடைசியில அந்த அவங்க 1 இயர் முடிஞ்சு கல்யாண நாளுக்கு அவங்க ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்புறாங்க. அது அவங்க அங்கேயே வச்சுட்டாங்க. இன்டென்ஷனோட தான் வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கல. அது இல்லாம கல்யாணம் முடிஞ்சதுமே அவர் இவங்களை வந்து சொல்லிடுறாங்களா, இனிமே அவங்க கிட்ட நீ வாலாட்டக்கூடாது, நீ அண்ணன் போயிட்டு அது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது அது வேற ஒரு பாயிண்ட் இவங்களுக்கு கோபம் இருக்குது. அதே மாதிரி இந்த கிரீட்டிங் கார்டு வந்தப்பயும் இன்னைக்கு வாட்ஸ்அப் அது இதுன்னு இருக்கு, இன்னுமா கிரீட்டிங் கார்டுன்றப்ப அது இன்னும் அவமானமா ஆயிடுது. அதனால இவங்க கட் பண்ணிட்டாங்க, இவங்களே கட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. கடைசியா எனக்கு வந்து இவங்க வந்து மொபைல் வந்து அந்த சுழி பையன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சுழி பையன் வச்சிருக்கிறான்னு சொன்னது சுபா தன் மொபைலை நீட்டினாள் அப்படின்றாங்க. சுபா தான் மொபைலை கொடுக்குறாங்க. ஆல்பாபெட்ல தேடாதப்ப முதல் கான்டாக்டா அண்ணன் இருக்குன்றாங்க. அலைபேசியில் எண்களை பார்த்து சுபா சத்யாக இருந்த விழிகளில் பாக்குறாங்கிறாங்க. இது யாரோட மொபைல்ல இருந்துச்சுன்னு அது எனக்கு அந்த லாஸ்ட் இது பயங்கர கன்ஃபியூஷனாவே இருக்கு. இப்போ அது மேபி அடுத்து பேசுறவங்க யாராவது சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். தெரியல. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. அவங்க வந்து 1 இயரா இவங்க வந்து இல்ல 1 இயரா இவங்க பேசல, 2 இயர்ஸா பேசல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அண்ணியே சொல்றாங்க பேசுங்க அப்படின்ட்டு. மேபி மேடம் சொன்ன மாதிரி அவங்க கட் பண்ணாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு இவங்க பேசாம விட்டாங்களான்றது தெரியல. நான் இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கதையில. தெரியல, மேபி இந்த முறை கரெக்டா மேட்ச் ஆகலையான்னு நினைக்கிறேன். மற்றபடி பிடிச்சிருந்துச்சு, கதை நல்லாதான் இருந்துச்சு. நன்றிங்க. நன்றி கிருஷ்ணா. அடுத்து அருள் பேசுறீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுறேன். ஓகே. அடுத்து அனுராதா மேம் பேசுறீங்களா? நான் வேணா பேசிட்டா? சரி, பேசுங்க. ஓகே. விளக்கம் கதை வந்து நல்லா இருந்துச்சு. என்ன சொல்றதுன்னா, ஒரு பிரதர் சிஸ்டருக்குள்ள இருக்கிற ஒரு பாண்டிங் வந்து சொல்ற மாதிரியான ஒரு கதை. ஆக்சுவலா எனக்கு இது எந்த இடத்துலயுமே ரிலேட் ஆகலைங்கிறதா உண்மை. ஒரு ஹாஸ்டல் லைஃபா இருக்கட்டும், ஒரு பாசமான அண்ணனா இருக்கட்டும், நம்ம எதையுமே ஃபீல் பண்ணது இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு அப்புறமா இழந்தது அப்படின்னா அண்ணன் இருக்காங்க. பட் ஆனா என்னன்னா ரொம்ப லேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு உறவு. டக்குன்னு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க விளக்கம் ஆயிட்டாங்க. சோ அப்ப அதுக்கப்புறமா இருந்து நம்ம அண்ணன் கூட பெருசா ரிலேட்டிவிட்டியே இருக்காது. ஒரு பக்கத்து வீட்டு அண்ணனை பார்த்தா எப்படி விசாரிக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கதை வந்து நல்லா எழுதியிருந்தாங்க. முதல்ல என்ன விஷயம்னா, எனக்கு ஆரம்பத்துல படிக்கும் போது சத்யா, சுபா, மகா இந்த பேர் குழப்பம் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது. மறுபடியும் 2வது தடவை போயிட்டு கதையை முடிச்சுட்டு 2வது வாசிச்சுட்டு வந்தேன். இப்ப கிருஷ்ணா சொன்ன மாதிரி கடைசியில சுபா வந்து போன் நீட்டினா அப்படின்னு சொல்றது வந்துட்டு எனக்கும் தப்பாதான் தெரியுது. சத்யா தான் போனை கொடுத்திருப்பா. ஏன்னா குழந்தை வந்து போனை தூக்கிட்டு போயிருக்கோம், அதனால அவங்க அண்ணனுக்கு பேச முடியாதுக்கும் போது சத்யா தான் போனை கொடுத்திருப்பா. அதுல இருந்து டயல் பண்ணும் போதுதான் அண்ணன் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் வச்சிருப்போம். நம்ம வீட்டுல வந்துட்டு பார்த்தோம்னா, எங்க வீட்டுல எல்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்து அம்மா அப்படிங்கிறதுக்கு அம்மானு வச்சா வேற ஏதாவது நேம் முன்னால வந்துடும்னு அம்மாவுக்கு WA போட்டு எல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் எங்க வீட்டுல நடக்கும். அம்மாவுக்கு அம்மான்னு வைப்பாங்க. ஏன்னா WA போட்டா ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டா அம்மாவோட நம்பர் வரும் இல்லையா, அந்த மாதிரி வைப்பாங்க. எனக்கு இது படிச்ச உடனே அது ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி
இந்த சீனா இருக்கட்டும், அண்ணன் தங்கச்சி வந்துட்டு இந்த லவ்வுக்காக ஹெல்ப் பண்றது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதெல்லாம் நான் சினிமால பார்த்ததோட சரி. இப்ப கதையில படிக்கிறேன். மத்தபடி அவ்வளவு அஃபெக்ஷனேட்டான ஒரு பிரதர் சிஸ்டர் வந்துட்டு நான் இன்னுமே பார்க்கலன்னு தான் சொல்லுவேன். அதனால எனக்கு இது பெருசா ரிலேட் பண்ணிக்க முடியல. பட் ரைட்டிங் அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் அவ அக்காவோட கல்யாண போர்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. முகூர்த்த பட்டு எடுக்கப்படுறதுல இருந்து திருச்சி சாரதாஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அவ அந்த அந்த கடைசியா வந்து ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்கு அனுப்பின கிஃப்ட கிரீட்டிங் கார்டை வந்துட்டு தூக்கி போடுற வரைக்கும். இது உளவியல் ரீதியா பார்த்தோம்னா பொண்ணுங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஈவன் சிஸ்டராவே இருந்தாலும் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ரொம்ப உரிமை எடுக்கிற, ஏன் பெத்த பொண்ணாவே இருந்தாலும் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப உரிமை எடுக்கிற ஒரு இன்னொரு ஃபீமேல பிடிக்காது. பொசசிவ் தானா வரும். அதுதான் வந்து இந்த கதையோட பேஸ். இந்த பொசசிவ்ல வந்துதான் சத்யா அவங்க அண்ணனை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. அதே மாதிரிதான் பெரியவங்க ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் அண்ணி வந்துட்டா, சோ அண்ணன் கிட்ட வந்துட்டு எல்லாம் பார்த்து நடந்துக்கணும், முதல்ல அண்ணன் சொல்லிட்டு தெரியக்கூடாது அப்படின்னு, அதாவது அவனுக்கான ஸ்பேஸ அவனுக்கு தர்றதா நினைச்சிட்டு இருக்கிறவளை வந்துட்டு, ஏன்னா இவதான் கம்பானியன்ஷிப் கொடுத்திருக்கா. மகாவோட அந்த லவ் பிரேக்கப்க்கு அப்புறமா ஒரு இவன் வந்துட்டு வாட்ஸ்அப் எல்லாமே இருந்தாலுமே ஒரு மெயில் ஒரு 10 பக்கத்துக்கு வந்துட்டு அண்ணனுக்கு லெட்டர் எழுதுற அளவுக்கு, அதாவது அந்த லெட்டர் கிட்டத்தட்ட 4 நாளைக்கு எழுதுறா. 4 நாளைக்கு உட்காந்து அந்த லெட்டர் எழுதி போஸ்ட் பண்றா. அதாவது லெட்டர் வெயிட்ட பார்த்தோம்னா உள்ள டைரி மில்க் வச்சிருக்கியான்னு கேட்கற அளவுக்கு வெயிட்டா இருந்திருக்கு. சோ இந்த மாதிரியான வசனங்கள், இந்த மாதிரி காட்சிகள் வச்சதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இயல்பா இருந்தது. இது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு உண்மையான கதை இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. மேபி அதை ரைட்டர் சொல்லலாம், அவங்க உண்மையான ஒரு சிஸ்டர் பிரதர் வந்து இன்ஸ்பயர் பண்ணி கூட எழுதியிருக்கலாம். எனக்கு கூட நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது என் அண்ணா தெரியுமா தெரியுமான்னு சொல்லும்போது, என்ன எல்லாரும் மாதிரியும் தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி தோணும். பட் இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்கும்போது ஓகே, உண்மையிலேயே அண்ணனுங்கன்னா இப்படித்தான் தங்கச்சிங்க மேல ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருப்பாங்க போல இருக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா எனக்கெல்லாம் சில இதெல்லாம் பார்த்தா உண்மையிலே தோணாது. ஒரு மாதிரி தப்பா நினைச்சுக்க வேணாம். பட் இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கமிட் ஆயிக்கிறாங்க. அது என்ன மாதிரின்னு தெரியல. பட் ஆனா இது பார்க்கும்போது நமக்கு எது உண்மை எது போலின்னு எனக்கு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஒருவேளை ரியலா ஃபீல் பண்ணியிருந்தா ரிலேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு எனக்கு இந்த கதையை படிக்கும்போது. மத்தபடி அவங்க எழுதி இருந்தது அந்த பிளாஷ்பேக் சீன்ஸ் அவங்க அம்மாட்ட போய் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றது, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. கதை கொஞ்சம் ஸ்டார்டிங் போர்ஷனும் எண்டிங் போர்ஷனும், அதாவது இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அவங்க எழுதுனது வந்து லேசா குழப்பமா இருந்தது. மத்தபடி இது ஒரு நார்மல் ஃபீல் குட் கதை தான். மத்தபடி எனக்கு இதுல ஒன்னும் பெரிசா பட் ஒரு சிறுகதைக்கான ஒரு இலக்கணத்தோட கொஞ்சம் அழகா கியூட்டா வந்திருக்கு. அது வரைக்கும் ரைட்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒன்னும் பெரிய குறை அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே எனக்கு தெரியல. பட் ஆனா சூப்பரா இருந்தது அப்படின்னு சிலாகிக்கிற அளவுக்கும் இந்த கதையில எனக்கு பெருசா எதுவும் தோணல. அந்த பிள்ளையார ரிலேட் பண்ணிருக்கிறது எதுக்காக, ஒருவேளை பிள்ளையார் சதுர்த்திக்கு தான் எல்லாரும் உட்காந்து அந்த சாம்பிராணி புகை போட்டுட்டு இருக்காங்களா, ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்திருக்காங்களா அப்படின்றதும் கிளியரா மென்ஷன் ஆகல. சோ பிள்ளையார வந்துட்டு ஒரு கனெக்டிங் மெட்டீரியல் மாதிரியா இல்லைன்னா ஒரு இதுக்கு மாதிரியா சொல்லி அந்த கவர் பேஜ்ல அந்த பிக்சர் வச்சிருக்காங்களா அப்படிங்கறதும் எனக்கு தெரியல. சோ இது வேற யாருக்காவது தெரிஞ்சா அதை நீங்க பார்த்து சொல்லுங்க. கிருஷ்ணா சொன்னதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதை யாராவது கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். மத்தபடி நைஸ் ஸ்டோரி. இனி அடுத்த வாரத்துல ஏதாவது கொஞ்சம் ஹெவியா எடுத்து பேசலாம்னு நான் நினைக்கிறேன். அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ பிரியா. அடுத்து யாரு? கிருஷ்ணா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது சொல்லணுமா? இல்லங்க, அது பிரியா சொன்னதுக்காக சொன்னேன், ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். அம்மான்றதுக்கு ஏ போட்டு போடுவேன்றது அதான். சரி ஓகே. கௌரி ராமன் மேடம் பேசுறீங்களா? ஓ ஓகே. இப்போ குணா மேடம் பேசுறீங்களா? ஓகே. இந்த கதை இப்பதான் படிச்சேன். ஃபர்ஸ்ட் அவர் கிருஷ்ணா சொன்ன மாதிரி கொஞ்சம்
கதை புரியறதுக்கு கொஞ்சம் இது வந்தது. சத்யா சுபா அப்படின்ற அந்த 2 கேரக்டர் பேரும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தது. அதனால மறுபடியும் இன்னொரு வாட்டி படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அவங்க இது வந்து அண்ணன் தங்கச்சி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரியலி அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுதான். ஏன்னா எனக்கு 2 அண்ணன் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்டுக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. ஸோ அந்த 2 சைடும் என்னால வந்து அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் எனக்கு கல்யாணம் ஆனதுனால என் ஹஸ்பண்டோட தங்கச்சியை வந்து பேசினா இது பண்ணா கொஞ்சம் நான் வந்து பொசசிவா என் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டிருக்கேன் ஆரம்பத்துல. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுட்டு ஓகே இவங்க தங்கச்சி, ஆனா நம்மளை விட இவங்களுக்கு உரிமை அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டோட தங்கச்சி 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் என் அண்ணா 2 பேருக்குமே கல்யாணம் ஆச்சு. ஆனாலும் இது வந்து பிராக்டிக்கலா நான் வந்து உணர்ந்திருந்தாலும் எனக்கு வந்து அண்ணன் கூட நம்மளோட உரிமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கே, ஒரு அண்ணி வந்து நம்மளோட இதை வந்து ஷேர் பண்ணிக்க வந்துட்டாங்களே, அனதர் லேடி ஹஸ் கம் இன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் நிதர்சனம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சு நானே வந்து அண்ணா 2 பேர்கிட்ட இருந்தும் கொஞ்சம் ஏன்னா ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ அது வந்து நிஜமா பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி உறவு வந்து எப்பவுமே வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது வந்து மாறவே மாறாது. அதனுடைய இது வந்து ஏன்னா அந்த பிறந்ததுலேருந்து கூடவே இருக்காங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களும் நம்மளுடைய சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாம் வந்து பிரதர்ஸ் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து நல்லா இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஐ மீன் சுபா வந்து சத்யா கிட்ட சொல்றது வந்து நல்லா இதுவாக இருந்தது. ஓகே இவங்க புரிஞ்சு தங்கச்சியை வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது. அண்ணன் தங்கச்சி உறவு முறையை வந்து சொல்றது வந்து நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்து யார் பேசுறீங்க? அமீத் பேசுறீங்களா? அமீத் ஓகே, வேற யார் பேசுறீங்க? வணக்கம், நான் பேசுறவா? நீங்க பேசுறீங்க. இந்த கதை வந்து படிச்சா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொன்னவங்கள்ல நானும் ஒருத்தன். நான் நினைச்சேன் அந்த பேரை வந்து கதையில இருக்க கேரக்டரோட அசோசியேட் பண்ணிக்கிறதுல கதைன்னு மட்டும் இல்ல, ஆட்களே வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த பேர் இவங்களுக்கு தான் மனசுல பதியறதுக்கு தாமதமாகக்கூடிய ஒரு இயல்பு எனக்கு இருக்கு. அதனாலதான் அப்படின்னு நினைச்சேன். இன்னொரு எவிடன்ஸ் நான் வந்து பார்த்துட்டு அப்புறம் மறந்துட்டேன். இந்த மாதிரி கதையிலே வந்து சுபா தன் மொபைலை நீட்டினால்னு இருக்கு இல்லையா, அது மாத்தி வந்திருக்கணும். அதுவும் கூட என்னுடைய குழப்பத்துக்கு காரணமா இருந்திருக்கணும். கதை எனக்கு பிடிச்சிருந்தது. இதுல எனக்கு அந்த தங்கையோட கேரக்டர், அவ வந்து ரொம்ப அதிகமா அண்ணனுக்காக யோசிச்சு அண்ணனுக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்டை ஃபில் பண்ணணும் அப்படின்னு மெனக்கிட்டு பலதும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நிறைய அடி வாங்குவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இவளுக்கு வந்து உண்மையிலேயே அண்ணனுடைய அந்த தனிமை, அந்த கஷ்டம் எப்ப போச்சுன்றது கூட தெரியுமான்னு தெரியல. இவ வந்து நான் இந்த இடத்த நான் இருக்கேன், அண்ணனுக்கு நான் இருக்கேன், எதுவும் கவலைப்படாம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு ரோல் அவ எடுத்ததுக்கு அப்புறம் அவ தொடர்ந்து மெனக்கெட்டு எழுதிட்டே இருக்கா. அது எல்லாத்துக்குமே அண்ணன் காரன் வந்து கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணானா, எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தான் அப்படின்றதுக்கு நிறைய எவிடன்ஸ் இல்லை கதையில. அவன் வந்து கொஞ்ச நாள்லயே தேறி இருக்கலாம். ஆனாலும் சரி இவ ஏதோ அனுப்பிச்சுட்டே இருக்கா, வரட்டுமே என்ன அப்படின்ற மாதிரி விட்டு வச்ச மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சம் அவ பார்த்து அனுப்பிச்ச ட்ரெஸ் அந்த மாதிரி சிலதுக்கான அப்ரிசியேஷன் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எப்ப தனக்குன்னு ஒருத்தி கல்யாணமாகி அத ஒரு ஜோடி கிடைச்சு ஓகே சொல்லி அந்த பீரியட்ல இருந்தே அவன் வந்து தங்கைக்கான அந்த முழு அட்டென்ஷன்ங்கிறது கொடுக்கல. அவன் அப்படி கொடுக்குற ஆளா இருந்திருந்தா அவ என்னெல்லாம் பண்ணுவா, எப்பெல்லாம் என்னெல்லாம் நடந்திருக்கும். இப்ப கல்யாணத்துக்குன்னு இவ இது மாதிரி ஒரு பெருசா ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருப்பாளே, அது எங்கன்னு கூட கேட்கவே இல்லை. ரொம்ப நாளைக்கு கழிச்சுதான் இவன் வந்து மனைவி அதை எடுத்து தூர போட்டு வச்சிருக்கிறது, இது எல்லாமே அவனுக்கு தெரியுது. அதுக்கெல்லாம் கூட பெரிய அதிர்ச்சி ஆன மாதிரி தெரியல. அதனால
உள்ளதுலேயே பாதிக்கப்பட்டது தங்கை தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப வந்து ஒருத்தங்க மேல நம்ம ஒரு அஃபெக்ஷன் வச்சுட்டோம் அப்படின்னு அப்புறம் ஒன்ஸ் பீப்புள் பொசசிவா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே 2 ஸ்டெப் பின்னாடி போய் ஆகணும் அப்படின்னு வற்புறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிட்ட ஒரு கேரக்டர் அந்த மாதிரி தோணுச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. பாதிக்கப்பட்டது அவதான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நன்றி. நன்றி அருள். அடுத்து யார் பேசுறீங்க? அமீத் பேசணும், அனுராதா மேடம் பேசணும், அந்தோன் பேசலாம். ஓகே, இவங்கெல்லாம் அமைதியா இருக்காங்களே. பிரசன்னா சார் நீங்களே பேசிடுறீங்களா? பேசுறதுன்னா பேசிடுறேன். யாராவது வருவாங்களான்னு பார்த்தேன். வேற யாரும் அன்மியூட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க சார், எனக்கு தெரியல. அமீத் பேசுறீங்களா? அமீத் ஆன் பண்றாரு, திரும்பி போயிடுறாரு. கடையில எதுவும் பிஸியா இருக்கிறா தெரியல. கேக்குதா? கேக்குது அமீத், பேசுங்க. கேக்குது பேசுங்க. அமீத் பேச ஆரம்பிச்சீங்க, அப்புறம் கேட்கல. எப்ப கேட்கல? ஓகே, ஒன்றும் கேட்கலையே. பிரசன்னா சார், அப்ப நீங்களே பேசுறீங்க சார். சரி கதர். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை வந்து எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அண்ணன் தங்கை பாசம் அப்படிங்கிறது இப்போ நினைக்கிற மாதிரி பிரியா சொன்னாங்க இல்லையா, நினைச்சா அண்ணான்னு கூப்பிடுறது, தங்கச்சின்னு கூப்பிடுறது, சகோன்னு கூப்பிடுறது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஒரே வீட்டுல அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த அண்ணன் கூட பழகுறாங்க இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த புதுசா ஒரு பாப்பா வந்திருக்குடா, எங்க கூட விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை வந்திருக்குடா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல ஆரம்பிச்சு அவனோட லைஃப் லாங் அந்த தங்கச்சி கூடவே வர்றான். அந்த உறவுங்கிறது பின்னாடி வரக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே அதுதான் அடித்தளம். அந்த அண்ணன் தங்கை பாசம் தான் பின்னாடி வரக்கூடிய பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கே உயிரை கொடுக்கற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய அந்த விஷயங்களுக்கு கூட இந்த சின்ன சின்ன அண்ணன் தங்கை பாசங்கள் தான் காரணமா இருக்கலாம். அம்மா அப்பாவிட்ட சில விஷயங்கள்லாம் பேச முடியாது, இயல்பா சில விஷயங்கள், நம்மளுடைய அபிலாஷைகள், இதெல்லாம் வந்து அப்பா அம்மாட்ட பேச முடியாது. ஒரே ஏஜ்ல 1 வருஷம் 2 வருஷம் கேப்ல அண்ணன் தங்கைகள் இருக்காங்கன்னா அவங்க பேசக்கூடிய எல்லா விஷயங்களையும் பேசிப்பாங்க. வெளியே கேலி பண்றதுல இருந்து 2 பேரும் சேர்ந்து சினிமா கூட்டிட்டு போறதுல இருந்து எல்லாமே பேசிப்பாங்க. சுஜாதா வந்து ஒரு கதையில சொல்லுவார், இவன் கூட தைரியமா உங்க பொண்ணை அனுப்பலாம், ஒரு தங்கச்சியை கூட்டிட்டு போறாப்புல கூட்டிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையில வரும். இந்த உண்மையான அண்ணன் தங்கச்சி பாசங்கிறது அந்த அளவு கிண்டலும் கேலியுமா வளரக்கூடிய சூழ்நிலை கிடைச்சவங்களுக்கு அந்த அன்புங்கிறது தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த கதை வந்து அதுல வந்துதான் கொண்டு ரொம்ப கேஷுவலா போயிருக்காங்க. இந்த அண்ணன் தங்கை கூட பிளட் கூட பிறந்தவங்க இல்ல, பெரியம்மா சித்தப்பா பசங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதிகமா இருக்கும் அவங்களுக்குள்ள. அண்ணன் தங்கைங்கிறத விட முத்துக்குமார் எழுதின அந்த அண்ணன் தங்கை ரிலேஷன்ஷிப் அதுல எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. அந்த உறவை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அவனை பார்த்து பண்றது, அவன் வந்து தன்னோட காதலை வந்து சத்யா கிட்ட சொல்றது, காதல் தோல்வியை சொல்றது, ஐயோ அவன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கானே, அவனை ஏதாவது சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்ல பர்மிஷன் வாங்கி லெட்டர் பேஜா லெட்டர் எழுதி கொடுத்து இந்த தனக்கு பிடிச்ச ஒருத்தனை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கான அந்த மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து பொண்ணுகளுக்கு தான் வரும். அந்த பசங்களுக்கு கன்வின்ஸ் பண்றத ரொம்ப பொறுமையிலிருந்து போயிடுவாங்க, போ அப்படியே கொஞ்ச நாள் இருந்துக்கோ சரியாயிடும் அப்படின்னு விட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த பொண்களுக்கு தான் ஃப்ரெண்ட் ஆனாலும், ஹஸ்பண்ட் ஆனாலும், காதலனாலும், அண்ணன் ஆனாலும் அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி பழைய நிலைமைக்கு தன்னோட பழகிறதுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து பெண்களுக்கு தான் இருக்கும். அப்ப அண்ணன் தங்கை அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல இருந்து பிறந்ததுல இருந்து கூடவே பழகுறாங்க, ஓப்பனா பேசிக்கிறாங்க, காதல் கூட
ஷேர் பண்ணிக்கிறாங்கிறப்ப அந்த தாக்கம் அந்த பொண்ணுக்கு இருக்கு. இவனை வந்து சரி பண்ணணும், அவன் டிப்ரெஷன்ல போயிட்டான், மகா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த டிப்ரெஷன்ல அவன் சரி பண்றா, காலேஜ்ல பேசுறா. அந்த காலேஜ் சீன்ஸ் எல்லாம் முதல்ல சொல்லிட்டாங்க. இருந்துச்சு அந்த பிரின்சிபல் வந்து என்ன சாக்லேட் டேஷ் அனுப்புறதான்னு கேட்கறது, கடைசியில ரொம்ப சிரிச்சிட்டா நீ கவரை பேஸ்ட் பண்ணியே கொடு பரவாயில்ல அப்படிங்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்கை நம்ம கொடுக்கும். நம்ம ஒரு தங்கச்சி இருந்தா எப்படி பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் அதுல வரும். அப்புறம் வந்து சுபாவை பார்க்க போறாங்க. அப்போ கூட அந்த பெரியப்பா சொல்றாரு, பாரு அவன் உன்னை பார்க்கவே இல்லை, நீ இருக்கியான்னு கவனிக்கல, இப்பவே அந்த பக்கம் போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சிச்சுவேஷன்லயே நமக்கு தெரியுது, ஒரு ஆண் வந்து என்னதான் தங்கச்சி கூட பழகினாலும் புதுசா ஒரு பொண்ணு தன்னை நாடி தனக்குன்னு வர்றப்போ அவன் வந்து அந்த பக்கம் தான் கொஞ்சம் சாய்வான். அப்ப விளக்கம் அப்படிங்கிறது வரும். இந்த விளக்கம் எப்ப சரியாகும் அப்படின்னா, அந்த அண்ணிங்கிற கேரக்டரும் இவனோட தங்கச்சிங்கிற கேரக்டரும் எவ்வளவு சீக்கிரம் பாண்டிங் வர்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அது சரியாகும். இங்க வந்து 2 வருஷம் ஆயிருக்கு அவங்களுக்கு சரியாறதுக்கு. அவ வந்து அந்த இன்விடேஷன் தூக்கி மேல போட்டா அப்படிங்கிறப்பவே அவன் என்ன முடிவு பண்ணிடுறான், இவளுக்கு சுபாக்கு சத்யாவை பிடிக்கல போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வந்து அதை பெருசு பண்ணி சண்டை போட்டிருக்கலாம், அவன் விட்டுறான், அவன் வருத்தப்படுறான். இவளுக்கு அவன் எப்படி விட்டுட்டான், என்னை விட்டு கொடுத்துட்டான் பாத்தியா, அவ புதுசா ஒரு பொண்ணு அவனோட வாழ்க்கையில வந்தோடனே நான் இவ்வளவு நாள் இருந்த தங்கச்சியை விட்டு கொடுத்துட்டான் பாத்தியா, அது தங்கச்சிகளுக்கு அந்த எண்ணம் வரும், பொசசிவ்னஸ் வரும். பிரியா சொன்னாப்ல அந்த பொசசிவ்ல அவ கோச்சுக்கிறான். அப்புறம் 2 வருஷத்துல என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் அந்த கதையில வரல, எப்படி சமாதானச்சுங்கிறது கதை வரல. கதை வந்து அந்த அவ சமாதானமாகி தன்னோட குழந்தைய கூட்டிட்டு வர்றான். ரெட்டைச்சுழிங்கிறது ஒரு அடையாளத்துக்கு தான். எந்த ஒரு காரணத்துக்காக ரெட்டை சுழி உள்ள மகாவை அவங்க வந்து வேண்டான்னு மறுத்தாங்களோ அதே ரெட்டைச்சுழி உள்ள பேர குழந்தை அவங்களுக்கு வந்திருக்குங்கிறத ஒரு ரிலேஷன்ஸுக்கு தான் ரெட்டைச்சுழிங்கிறது கொண்டு வர்றது. அதுல ஒரு பெரிய அர்த்தம் இல்லை. ஆனா அவர் அந்த கதை ஓட்டத்தை கமலா தேவி எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கறதான் சின்ன சின்ன இன்சிடென்ட் மூலமா அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. பிள்ளையார கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, பிள்ளையார் வந்து கடைசியில தான் நமக்கு அது ரிலேட்டிவ் ஆகுது. அவங்க வந்து அந்த கங்கு பத்த வைக்கிறது, லேசா அந்த தீ பிடிக்கிறது, இதெல்லாம் ஒரு விதமான குறியீடு. நெருப்பு வர்றது, புகை வர்றது, அவ உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அது கிருஷ்ணா சொன்னாப்புல அங்க வந்து சுபாங்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சத்யாங்கிறது தான் அந்த இடத்துல வந்திருக்கணும். சத்யாவோட போன்ல தான் அவன் பாக்குறான். அவன் நம்பர் மாத்துற அளவுக்கு போயிட்டான். இது சுபாதான் காரணமா, அந்த அண்ணன் தான் காரணமா அப்படிங்கிறது எந்த இடத்துலயும் டைரக்டா சொல்லப்படலை. ஆனா சத்யா பேசக்கூடாதுங்கிறதுக்காகவே நம்பரை மாத்திட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா திரும்பி பேசுறாங்க. அவன் பேசுறப்ப இவ பேசாம இருக்கா. உங்க அண்ணிய சொல்லிட்டாளே பேசு அப்படின்னு சொல்றான். அப்ப அண்ணி கூட அண்ணி சொன்னாதான் பேசுவேன்னு இவ சொல்லியிருக்காளாங்கிறது எங்கேயுமே இல்லை, நாம புரிஞ்சுக்கணும். ஆனா அவ வந்து அப்பவும் அவன் என்ன சொல்றான், ரொம்ப அவசரப்படாத, வேணுமா தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா பேசுங்கிறான். அவனுக்கும் பெருசா உடனே அவளோட பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோன்றாப்புல இல்லை, நீ அப்புறம் பேசு அப்படின்னு கட் பண்ணி விடுறாப்புல தான் இருக்கு. பட் அந்த கண்டிஷன் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளையார நினைச்சிட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக பிள்ளையார் வந்திருக்காரு. இவங்க 2 பேர்த்துக்கு மேல அந்த பாண்டிங் திரும்பி ஆரம்பிக்கும். அவ வந்து அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பேசிக்கிறாங்க, சொல்லுப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொல்றா. நீ வந்து தையல் தைக்கிறதெல்லாம் நல்லா இருக்கு, இந்த ஏதோ ஒரு வேலையில நீ ஆக்கிப்பை ஆயிக்கோ, தையல் படிக்கிறியா, தையல் நல்லா பண்ணு அப்படின்னு சத்யா வந்து அன்னைக்கு சொல்றாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து 2 பேத்துக்கு ஒரு பாண்டிங் வந்து அந்த மங்கலான புகை கிளியர் ஆகி இன்னும் பாண்டிங் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவும் பிள்ளையார நினைச்சிட்டு பண்ணக்கூடிய ஒரு செயல் சக்சஸ் ஆகும்னு ஒரு குறியீடா சொல்றாப்பலத்துக்காக கூட பிள்ளையார கொண்டு வந்திருக்கலாம். வேற ஒண்ணு பெருசா பிள்ளையாருக்கான நியாயத்தை நான் கற்பிக்கல, இப்படி இருக்கலாமோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அது பிரியதர்ஷினி சொன்ன பிறகுதான் நான் அந்த பிள்ளையாரை எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து யோசிச்சேன். இப்படி கதை வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எங்க வீட்டுல என் மிஸ்ஸஸ் சொல்லுவா, உங்க தங்கச்சின்னு கூட சொல்ல மாட்டா, உங்க பாசமலர் கூப்பிடுறாங்க பாரு அப்படின்னு தான் சொல்லுவாப்புல. அப்போ நமக்கு வந்து அது ஒரு ஹையர் கைண்ட் ஆஃப் பாண்டிங் தான் அது.
அதனால இந்த கதை ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாத நல்ல கதை தான். கமலாதேவியோட எழுத்துக்களை இன்னும் தேடி படிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை தான் நமக்கு தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த திருவிளையாடல் குழுவிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றிங்க சார். அடுத்து யார் பேசுறீங்க? பேசாதவங்க அமைதி பேசுறீங்களா? அனுராதா மேம், அந்துவன். அமித்தோட மைக் ஒர்க் ஆகலன்னு போட்டாரு மெசேஜ். அப்படிங்களா? ஓகே. ஆமா. அப்போ வேற யார் பேசுறீங்க? அந்துவன் சார் நீங்களே பேசுறீங்களா? இல்ல கதிர், ஆல்மோஸ்ட் எல்லாமே அதே பேசிட்டாங்க. ஒன்னும் எனக்கு பெருசா தெரியல பேசுறதுக்கு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்ப நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து நான் 2 தடவை படிச்சேன். 3வது தடவை படிக்கிற அளவுக்கு என்ன இந்த கதை பெருசா ஈர்க்கல. அது அந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, இந்த அண்ணன் தங்கச்சி உறவுகளுக்குள்ள இருக்க ஒரு பாசம், இது எனக்கு அவுட் ஆஃப் சிலபஸ். நான் கொஞ்சம் பெரிய குடும்பம் தான். 2 அண்ணன் இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க. பட் எனக்கு இந்த தங்கச்சி, நான் யாரையுமே தங்கச்சியா பார்த்ததே இல்ல. எனக்கு அதனால அந்த ஒரு ஃபீலே வந்தது இல்ல. இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா 2 பேரும் க்ளோஸா இருக்க முடியுங்கிறது வந்து அப்படியா அப்படின்னு ஷாக்கா தான் பார்க்குற மாரி இருக்கு. ஸோ அதனால எனக்கு இது பெருசா ஒட்டல. அதனால என்னால மறுபடியும் இத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நான் இந்த கதையில ஒரு நபரா இருந்திருந்தா, இது என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல மண்டையில தட்டி, போய் வேலைய பாரு போ அப்படிங்கிற மாரி தான் சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கிறதுனால, அ எனக்கு இது ஒரு பெருசா அட்டாச் ஆகல. ஏன்னா இப்போ ஒ இந்த அம்மாவா தாரமா அப்படின்னு ஒரு நீண்ட காலமா பட்டிமன்றம் நடத்துவாய்ங்க. அது மாரி இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு வந்து அ ஃப்ரெண்டா, லவ்வரா அப்படிங்கிற மாரி ஒரு இது வரும். பட் இந்த தங்கச்சியா, ஒய்ஃபா அப்படிங்கிறத வந்து நாங்க ஃபேஸ் பண்ணதே இல்ல. அந்த பொசசிவ், ஒருவேள அந்த ஒரு அவ்ளோ அட்டாச்மென்ட், பாண்ட் இல்லாத ஒரு ஃபேமிலி சர்க்கிள்ல இருந்து வந்ததுனால எனக்கு இது கொஞ்சமுமே ஒட்டல. அதனால எனக்கு இத பத்தி சொல்றதுக்கு எதுவும் கருத்து இல்ல. அதான் காரணம். பட் 2 தடவ படிச்சேன். 2 தடவ படிச்சுமே வந்து இது ஒண்ணும் அவ்ளோ பெரிய பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாரியே தான் இருந்தது. ஏன்னா, நாங்க இப்போ சண்டை நடக்கும். ஏதாவது ஒரு விசேஷம்னா சேர்ந்துருவாங்க. அப்படித்தான் இருக்கும். அது சண்டை பெருசா நடந்தாலுமே, இங்க என்ன பெருசா சண்டை நடந்தது அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இருக்கு. அந்த மெல்லிய நுண்ணுணர்வுகள் புரியாத ஒரு ஆளா இருக்கேன். பரவால்ல. வேற யாருக்கானும் ஏதேனும் கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள்? இதுல வந்து இந்த கதையில சொல்லாம சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எல்லாத்தையும் உடைச்சு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி சாதாரணமா ஒரு செய்தி சொல்றதுலயே இருந்து பின்னாடி என்னெல்லாம் இருக்கும், இது என்னவா இருக்கும்னு ஊகிக்க வைக்கிற மாதிரி இந்த 2 வருஷத்துக்கு அவங்க பேசிக்காததெல்லாம் அது ஜஸ்ட் அந்த உரையாடல்ல வந்து போற மாதிரி இருக்கு இல்லையா, அது நல்லா இருந்தது. இன்னொன்னு, ஆக்சுவலா இப்ப வந்து நேரடி தங்கை கிடையாது, அவங்களது வந்து நட்பு தான் அதிகம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதனாலயும் மனைவியால ஈஸியா அவளை விலக்கி வச்சிட முடிஞ்சது. இதே சொந்த தங்கையா இருந்தா இது ஒரு வாராவே இருந்திருக்கும். அதிகம் வந்து இதனுடைய அதர் சைடு நான் பார்த்திருக்கேன். ஏன்னா இந்த தங்கை, அம்மா இவங்கெல்லாம் பொசசிவா ஃபீல் பண்ணி மனைவியை வந்து ஒரு மாதிரி தள்ளி வைக்கிறது, அந்த மாதிரி முயற்சிகள் நிறைய நடக்கும் சாதாரணமா. அவங்க தான் டாமினண்டா இருப்பாங்க வீட்டுல, ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு ஃபிகர்ஸ் அவங்கலாம் இல்லையா. இப்போ புதுசா வந்தவ வந்து அங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய நடக்கும் இந்த மாதிரி. ஸோ அதுதான் குறிப்பிடணும்னு நினைச்சேன். நன்றி. இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா, பிரசன்னா சார் உங்களுக்கு தான், அவ கடைசி வரைக்கும் சுபாவ அண்ணின்னு சொல்லவே மாட்டான். வாங்க வாப்பா போப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்றாளே தவிர அண்ணின்னு வாய் நிறைய அவ ஒரு இடத்துல கூட அவ கூப்பிடல. இவங்களும் வந்துட்டு சுபா சத்யான நேம் மென்ஷனிங்காவே இருக்கும். அவன் சொந்தக்காரங்க தான், பெரியப்பா பையனோட வயசு தான். அண்ணின்னு கூப்பிட்டா என்ன இடம்? அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்காகவாது அவன் அண்ணின்னு கூப்பிடணும். அண்ணினே அவ கூப்பிடல. எனக்கு இருந்து கதை பேசும்போது நீங்க தான் ஒரு 4 தடவை அண்ணின்னு சொன்னீங்க. அது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இப்ப வந்து அருள் சொன்னார் இல்லையா, இப்ப டாமினண்டா இருப்பாங்க, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு
மாமியாரு நாத்தனார் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹஸ்பண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ஒய்ஃப் வந்துட்டு கொஞ்சம் பெருசா அவளுக்கு ரோல் இல்லாத மாதிரி வீட்டுல டாமினேட் பண்ணி வச்சுருவாங்க. கரெக்ட். ஆனா நம்ம பையன் வந்து பொண்ணு பார்த்த உடனேவே பிடிச்சிருக்கு அப்படின்னு அம்மாவையும் திரும்பி பார்க்கல, எல்லாமே இருந்த தங்கச்சியும் திரும்பி பார்க்காம தானே பதில் சொன்னான். அவன் அங்கேயே பொண்டாட்டி தாசனா ஆயிடுறான். இல்லைன்னா அவ சொல்லாம அந்த நம்பரை மாத்துறது, இல்லைன்னா அந்த கோவிச்சுக்கிட்டான் சின்னதா சண்டை பிடிச்சான் அப்படிங்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி கிஃப்ட் கொடுக்கும்போது சின்னதா சண்டை பிடிச்சான்னு சொன்னாங்களே தவிர அதுக்கு மேல ஜாஸ்தியா ஒண்ணுமே அவனோட ரோல் இருக்கிற மாதிரி சொல்லவே வரல. இவதான் வந்து மிஸ் பண்ற மாதிரியும் உருகிற மாதிரியும் காட்டுறாங்களே தவிர அவன் பெருசா மிஸ் பண்ண மாதிரியோ உருகின மாதிரியோ காட்டல. ஒருவேளை அது இன்னர் ஃபீலிங்கா, இல்ல ஒரு ஆண் வந்துட்டு தன்னுடைய மனசை வந்துட்டு காட்டக்கூடாது, இல்ல அண்ணன் வந்துட்டு பெருசா வெளில காட்டிக்க மாட்டான் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்லயா இல்ல எதுவும் தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த லவ்வுக்கு ஹெல்ப் கேட்கும் போது இருக்கிற அந்த பாண்டு இவன் மேரேஜ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அவனுக்கே இல்லை, அதுக்கப்புறமா தான் சுபாவுக்கு வரணும். இப்போ அந்த பொண்ணு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இவன் தானே ஒய்ஃபுக்கு புரிய வைக்கணும். அவன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கா, அவதான் வந்து சின்னதுல இருந்து இருக்கா, நீ இதை புரிஞ்சுக்கணும்ன்றத ஒரு ஆண் சொல்லாம, இது நான் மாமியார் மட்டும் கிடையாது, இப்ப இதை கேட்கிற எல்லா ஆண்களுக்குமே நான் சொல்றது, ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு உறவை நம்ம மனைவி வந்து அவளோட உறவா நினைக்கணும் அப்படின்னா அந்த உறவோட முக்கியத்துவத்தை அவங்க இவனுக்கு யாரு அப்படிங்கிறத முதல்ல இவங்க புரிய வைக்கணும். இட்ஸ் மியூச்சுவல் டு அதர்ஸ். ஒய்ஃபுக்கும் சரி, இப்ப ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா ஒரு பொண்ணு மாமனார் மாமியாரை ட்ரீட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அப்ப வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு சின்னதுல இருந்தே சொல்லி கொடுத்துடணும். ஆமா, நம்ம அம்மா அப்பா மாமனார் மாமியார் வந்து அம்மா அப்பா மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா எத்தனை பேர் வந்துட்டு ஒய்ஃபோட அப்பா அம்மாவை தன்னோட அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு எத்தனை பசங்களுக்கு எஜுகேட் பண்ணப்படுதுன்னு தெரியல. அவளோட தங்கச்சியை தான் சொந்த தங்கச்சியா இருந்து நம்ம எல்லாமே செய்யணும் அப்படின்றதும் எஜுகேட் பண்ணப்படுதுன்னு தெரியல. அப்படி ஒருவேளை அவங்க வீட்டுல எஜுகேட் பண்ணலனாலும் ஒய்ஃப் வந்து அந்த வீட்டோட இம்பார்ட்டன்ஸ, நீ என்னவா இருக்கணும், நான் என்னவா இருப்பேன் அப்படிங்கறது எல்லாமே முதல்ல ஒரு புரிதலை கொடுக்கணும். அது எல்லாமே வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய கப்பல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு அடித்தளம், ஒரு கரெக்டா சொல்லணும், அதுதான் பேஸ். அந்த பேஸை நீங்க ஸ்ட்ராங்கா கொடுத்துடுறீங்க, அவளுக்கான நம்பிக்கையை கொடுத்துடுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு உங்க வீட்டை தான் சொந்த வீடு மாதிரி பாத்துக்குவா, நீங்களும் அவங்க வீட்டை தன்னோட சொந்த வீட்டு ஆளுங்க மாதிரி பாத்துக்குவீங்க. அப்ப பெருசா கான்ஃபிளிக்ஸ் வராது. எப்ப அந்நியமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் மாமியார் மருமக நாத்தனார்னு எல்லா பிரச்சனைகளுமே வருது. இது ஒரு பேஸ். அந்த இடத்துல ஆண் தன்னோட வேலையை செய்ய தவறிடுறான். அப்ப அதுக்கு காரணம் புதுசா வந்த மனைவி கிட்ட முகத்தை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறானா, இல்ல ஒரு மாதிரி மதிமயக்கமா, இல்ல இது தெரியலையா, இதைதான் இப்படி காட்டணும் அப்படின்றது அவனுக்கு தெரியலையா அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் மிஸ் பண்ற ஏரியா அது. இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. இப்ப நீங்க பொண்டாட்டி தாசன்னு சொன்னீங்கல்ல, அதுல வந்து ஓகே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவ வந்து ஓகே சொல்லிடுறான். அவகிட்ட கேட்கல, யார்கிட்டயுமே கேட்கல, கட்டாயம் அது பொசிஷனஸ் இருந்திருக்கும், இவ்வளவு க்ளோஸா இருந்துட்டு நம்ம கிட்ட கேட்கல அப்படின்ட்டு. இப்ப அடுத்து கதை நகரும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு தையல் ரொம்ப இன்ட்ரெஸ்டா அப்படின்னு சத்யா வந்து சுபா கிட்ட கேக்குறாங்க. ஏன்னா சுபா தான் அந்த பிளவுஸ் தைச்சி போட்டுட்டு வராங்க. அப்படிங்கிறப்போ சுபா சொல்றாங்க, இல்ல இது மட்டும்தான் உங்க அண்ணன் அனுமதிச்சாரு அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, சுபா வந்து பிடெக் படிச்ச ஒரு பொண்ணு, அவளை வேலைக்கு அனுப்பாம இவன் இதை மட்டும்தான் அனுமதிச்சான் அப்படிங்கிற மாதிரிதான் அங்க மீன் ஆகுது. அப்படிங்கிறப்ப எப்படி அவன் பொண்டாட்டி தாசனா இருந்திருப்பா, கட்டாயம் அவனோட டாமினன்ஸ் அந்த இடத்துல இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அடுத்து இன்னொன்னு, இந்த கிரீட்டிங் கார்டு வந்தப்போ அது சின்னதா ஒரு சண்டை வருது. அந்த இடத்துல மட்டும்தான் சுபா வந்து சத்யாவை பார்த்து முறைக்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. சுபா சுருங்கிய நெற்றியுடன் சத்யாவை சற்று நேரம் பார்த்தாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சோ பொண்டாட்டி தாசனா இருந்திருப்பானா அப்படிங்கிறது தெரியல. பிரியா, நீங்க சொன்ன மாதிரி ஒய்ஃபோட அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கிறோமோ இல்லையா, ஆனா தங்கச்சிங்களை நல்லா தான் பாத்துக்கிறோங்க. நல்லா தெரியுமே, நல்லா தெரியும். பிரசன்னா சார் நீங்க சொல்லுங்க, சொல்ல வந்தீங்க. இல்ல அதாவது அண்ணின்னு கூப்பிடலன்னா 2 வருஷமா அவங்களுக்கு பெருசா பழக்கமே இல்லை, இப்பதான் பழக வர்றாங்க. சுபாவோட கேரக்டர் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப அடமெண்டாலாம் தோணல கதையில. கிருஷ்ணா சொன்னாப்புல இந்த கதையோட மெயின் அந்த இதுவே வந்து அந்த கேரக்டர் அண்ணா கேரக்டர் தான் நினைக்கிறேன். அவனுக்கு வந்து ஏதோ ஒரு விளக்கம் தங்கச்சி மேலேயே வந்துருச்சு ஒய்ஃப் வந்தோடனே.
சுபாவை வேற ஒன்றும் அனுமதிக்கலைங்கிறப்ப அவனோட டாமினன்ஸ் தான் இருந்திருக்கு. இந்த சமயத்துல நமக்கு ஏன் திரும்பியும் நீங்க சொன்னாப்புல இந்த வீட்டுக்கு அவ வந்தாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா சுபா வந்து ரொம்ப கேஷுவலா தான் பழக வர்றாப்புல தோணுது. அவங்கதான் முன்முயற்சி எடுத்து அவங்க கூட பழகுறாங்க சத்யா கூட. சத்யா தான் கொஞ்சம் விலகி போறாப்புல இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த அண்ணன் மேல வந்த பொசைசிவ்னஸ் இன்னும் அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கலங்கிறதுதான். இனிமேலதான் ஏத்துக்க வேண்டிய நிலைமை வரும். அப்புறம் தான் பின்னாடி சமாதானமாயி அண்ணின்னு கூப்பிடுற நிலைமைக்கு வந்தாலும் வரலாம், அல்லது பெயர் சொல்லியே கூப்பிடலாம். ஏன்னா இவங்களோட வயசு என்ன, புதுசா வந்த அண்ணி வயசு என்ன, உறவு முறையால அண்ணியா இருக்கலாம், சின்ன பொண்ணா இருக்கலாம். அதனால பேர் சொல்லி கூப்பிடலாம். அதுக்குள்ளேயே நாம அப்படி போய் அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேத்துக்குமான உறவுகள் சீர்படல, இப்பதான் சீர்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த விளக்கம் சரியாகுமா, இன்னும் அதிகமாகுமாங்கிறது புகை மூட்டம் சரி ஆன பிறகுதான் நமக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சர்டன் திங்ஸ் தான் இந்த ஸ்டோரியில எனக்கு கொஞ்சம் அன்கிளியர்டா இருந்தது. அதாவது ஒருவேளை சுபா நீங்க சொல்ற பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கும் அது கரெக்டா தான். இப்ப நீங்க சொல்றதை கேட்கும்போது ஓகேவா தான் தோணுது. அப்படி அவனே வந்துட்டு கொஞ்சம் விளக்கம் ஆகுறான்னா, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஷோயிங் திஸ் மை கைண்ட் ஆஃப் லவ் டு ஹிஸ் பிரதர், ஹர் பிரதர்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த அளவுக்கு பாசம் காட்டுறா, பாத்துக்கிறா, டிப்ரெஷன் வந்து அதுதான் ஆண்களோட கேரக்டர். தனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தன்னை கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கிற பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் பொண்ணுங்க கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ வேண்டாம், அவ்வளவுதான். அதான் தங்கச்சி ஆனாலும் சரி, லவ்வர் ஆனாலும் சரி, ஒய்ஃப் ஆனாலும் சரி, தன்னை கன்வின்ஸ் பண்ணி தன் கூடவே ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால சத்யா விட்டுறான், அவ்வளவுதான். அவ்வளவு ஒண்ணும் சிறப்பான ஆண்களா தெரியல போங்க. சரி, வேற யாராவது பேசுங்க. இல்ல பிரியா, நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் சொல்றான்ல, அண்ணியா வந்து சொன்னா மட்டும்தான் நான் வந்து உன் கூட பேசுவேன்னு. அருண் சொன்ன மாதிரி சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதனால அவ வந்து அவ ரொம்ப ஸ்டபனா இருக்கிறா. பட் சுபா திரும்ப போய் போன் பண்ணி கொடுத்தாதான் நாங்க 2 பேரும் பேசுறோம் அப்படிங்கறது அந்த டெப்த் இருக்குதானே. யாரையும் எல்லாம் மறந்துடவும் இல்லை, விளக்கவும் இல்லை. என்னுடைய பார்வையில அப்படிதான் இருக்குது. அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உள்ள இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் மனைவின்னு ஒரு கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் அது 2 டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த மனைவி சரியான உடனேவும் நாம வந்து அடுத்து நம்மளுடைய கண்டினியூட்டி போகும். அந்த நம்பிக்கையில தான் அவங்க தே ஆர் வெயிட்டிங். அதுக்கு தான் ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டைம் தான் அந்த 2 இயர்ஸ். இதுவுமே ரொம்ப யதார்த்தமா வாழ்க்கையில நடக்கிறதா. நான் சொன்னேன்ல, என் பொண்ணு கதையிலையும் அப்படிதான் நடந்தது. ஒரு 2-3 இயர்ஸ் ஆன உடனே அந்த ஒய்ஃப்க்கு தெரியும், நம்ம நாத்தனாரால ஒண்ணு நம்மளுடைய அந்த நம்ம வீட்டுக்காரர் நம்மள மறந்துட மாட்டாரு அப்படிங்கிறது புரிஞ்ச உடனே அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அந்த லாஸ்ட் சீன்ல வந்து கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அண்ணே சொல்றாரு, அண்ணியே வந்து சொல்லியாச்சு, இன்னும் நீ ஏன் பேசாம இருக்கிற, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து பேசு. அப்ப அண்ணனுடைய அன்பு புரியுது. புகையில இருக்கிற மாதிரி கண்ணை தொடச்சுக்கிறா சுபா. அப்ப அந்த அவளும் ஃபீல் பண்ணிட்டா அப்படிங்கிறது புரியுது. சுபாவுடைய தோளை தொட்டு எழும்புறா சத்யா. அப்ப அந்த ஒரு இணக்கம் வந்துருச்சு அப்படிங்கறதுதான் கதையினுடைய முடிவா நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் ஸ்டோரி வந்து இது ரொம்ப ஏதாவது எல்லா வீடுகளையும் நடக்கிற ஒண்ணுதான். இந்த 2-3 இயர்ஸ் கேப் வந்து எல்லாருக்குமே வந்து உண்டு. அதுக்கப்புறம் தன்னால அண்ணன் தங்கச்சி பாசம் என்னைக்குமே மறையாது. அது வந்து இட் நெவர், அது கண்டிப்பா இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பாசங்கள் இருக்கதான் செய்யும். பட் கல்யாணம் ஆன புதுசுல கொஞ்சம் இந்த உரசைகள் வரத்தான் செய்யும், இந்த நெருடெல்லாம் இருக்கும். அதுவுமே வந்து நிதர்சனம் தான். அதத்தான் கமலதேவி வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. எனக்கு அந்த விவேக் காமெடி மாதிரி, இவன் அவனுக்கு பிறந்த குழந்தை இது, இவனுக்கு பிறந்த குழந்தை இது அப்படிங்கிற மாதிரி யாரு யாரை பத்தி பேசுறீங்க ஒரு தெளிவே வர மாட்டேங்குது. இது ஒரு எப்படி சொல்றது, என்ன பேசிக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருக்கா, கேள்விகள்? அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் பிரியா சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெவியான தீம் எடுங்க. ஏன்னா இது ரொம்ப குட்டியவே எல்லாரும் அதையே பேசிட்டே இருக்கிறோம்ல. இப்போ வந்து என்ன சொல்றேன்னா, ஹெவியான இது வந்து மத்தவங்க ரெஃபர் பண்ணா நம்ம எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நம்ம தேடி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம லிஸ்டே இருக்கும், பாத்துக்கலாம் விடுங்க. பாருங்க, கதை போட்டாலே யாரும் படிச்சுட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க கதிர். அதான் சார்,
அதான் லிங்க் கொடுக்குறோம், இது நல்லா இருக்கு நல்லா இல்ல, படிச்சோம் படிக்கலன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அதுக்கு நீங்க ஒரு கூகுள் ஷீட்டு தான் போடணும் போல் இருக்கு. படிச்சேன் படிக்கல டிக் பண்ணுங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு டிக் பண்ணுங்கன்னு போடணும் போல் இருக்கு. அப்படிதான் தோணுது மக்கள். நான் எதிர்பார்த்தது வந்து இப்ப கிளப் ஹவுஸ்ல நம்ம ஆரம்பிச்ச பீரியட்ல 30-40 பேர் வந்தாங்க. ஒரு 10-20 பேர் பேசிட்டு இருந்தாங்க. இப்பலாம் வந்து ஒரு டீம் ஒரு 10 பேர்னா 10 பேர் அவங்க மட்டும் தான் வர்றது. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது. அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பேர் மட்டும் தான் கதைய செலக்ட் பண்றதுன்னு இருக்கு. எனக்கு இதோட போக்கு அவ்வளோ சரியா படல. அ பார்ப்போம். போற அந்த வரைக்கும் டீம் கொண்டு போவோம். வந்து ஒரு சின்ன பிரச்சனை அந்த டீம்ல இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் நாமளா ஜாயின் பண்றோம். அடுத்து வெயிட் ஃபார் அதர்ஸ் டு மேக் யூ ஜாயின் வருது. அப்படி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட 1, 2 பேர் சொன்னாங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் டீம் ஆப்புக்குள்ள போனா யாரோ ஒருத்தவங்க நம்மள உள்ள இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணி விட்டா மட்டும்தான் எங்களால அங்க ஜாயின் பண்ண முடியுது. அல்லது நாங்க அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நோ ஒன் இஸ் தேர் டு ஜாயின். எனக்கு இதே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 வீக்ஸ் பேக் இருந்தது. நான் இல்ல ப்ரிப்பேர்டா தான் மேடம். இருந்தேன். பட் கொஞ்சம் வேலையினால ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வந்தேன். என்னால டீமுக்குள்ள வர முடியல. அது என்னன்றது தெரியல. இல்ல நான் டீம்ல இருக்க பிரச்சனைய சொல்லல. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயே யாரும் சரியா பெர்ஃபார்ம் பண்றதில்லன்னு சொல்றேன். இங்க டீம்ல டெக்னிக்கல் இருந்தா அது நம்ம இப்ப நாங்க இது கோஆர்டினேட் பண்றவங்க பார்த்து அப்ரூவ் பண்ணிடுறோம். அப்படி இல்லன்னா அந்த மாரி சிஸ்டமே வைக்கிறது நம்ம உள்ள விட்டுர்றோம். இங்க சிறுதேடல்ங்கிறது எல்லாரும் கலந்து எடுத்து பண்றதா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஹெவியான கதையை கொண்டு வாங்கன்னா, இப்ப நீங்க தான் எல்லாருமே தேடி எடுத்துட்டு வரலாமே. அது இப்ப எல்லாருமே தேடினா தானே நல்லா இருக்கும். இப்போ ஒருத்தர் 2 பேரே பாப்போம் சார். பண்றது வந்து சரியா இருக்காது. அது ஆமா. அவங்க மேலயே பாரத்த வைக்கிறது சரியா இருக்காது. அது அப்படி போனா நீங்க அது ரொம்ப ரெஃபர் நாள் பண்றீங்க நீடிக்காது. பண்ணுங்க. ம். ரெஃபர் பண்ணுங்க. நாங்க ரீட் பண்ணி கரெக்ட்டா ஏதாவது ஒண்ணு இது பண்றோம். இப்போ ஒவ்வொரு தடவையுமே பிரசன்ன சர்டிஃபிகேட் ஒண்ணு கொண்டு வராரு. அத நான் படிக்கிறேன், மத்தவங்கலாம் படிக்கிறாங்கன்னே தெரியல. நம்ம இதுன்னு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் படிக்கிறாங்க. ஸோ அது வந்து கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வர மாரி இருக்கு. அது சரி வராது. எல்லாரும் ஆர்வத்தோட பண்ணா தான் அது நல்லாருக்கும். சரி ஓகே. நம்ம பார்ப்போம். வேற இன்றைய கதைய பத்தி வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. இல்ல நிகழ்ச்சிய முடிச்சுக்கிறதுனா முடிச்சுக்கலாம். இணையம் மூலமா ரொம்ப கதை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கதிர். நாம ஹார்டு காப்பில படிக்கிற நல்ல கதைகள் போல இணையத்துல வர்றது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் பெரிய சிக்கலா இருக்கு. ம். அப்படி சொன்னா ஆனா ஹார்ட் காப்பில எல்லாருக்கும் குடுக்க முடியாது சார். நம்ம இப்ப ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அது சரியா வருமா? அதுதான் பிரச்சனை. எல்லாரும் வாசிக்கும் பொழுதே பிரச்சனை இல்ல. ஆனா சில சமயம் விகடன்ல எல்லாம் நல்ல கதை வருது. நம்மளால அதை டிஸ்கஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. நான் ம், படிக்கிறப்ப ம், யோசிக்கிறது, ஐயோ இந்த கதையை பேசணுமே அப்படின்ட்டு. ஆனா வாய்ப்பு ம், இல்லாம போகுது. அதான் பிரச்சனை. ம், ம். அதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம். சரிங்க சார். ஓகே. அப்போ இன்னைக்கு வேற ஏதேனும் கருத்துக்கள் இல்லன்னா, நம்ம நிகழ்வ முடிச்சுக்கலாம். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாசிப்பை நேசிப்போம் குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். முடிச்சுக்கலாம்.